அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறது, இப்போது ராகு கேது தோஷம் இருக்குது, அதற்கு உண்டான பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நிறையா பேர் காளகஸ்திக்கு செல்வது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் ஈரோடுக்கு மிக அருகில் ஒரு கோயில் இருக்குது, ராகு கேது பகவானுக்கு உண்டான பரிகார ஸ்தலம். அது என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை நம்ம தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரோடுலேருந்து சத்தியமங்கலம் செல்லக்கூடிய சாலையில், ஈரோட்டுக்கு பக்கத்தில், ஈரோட்டிலேருந்து ஒரு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில், பெருந்துறை வட்டத்தில், காஞ்சி கோவில் பக்கத்தில் இருக்குது. தங்கமேடுங்கிற பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தங்கமேடுங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தம்பிக்கலை ஐயன் சுவாமி திருக்கோயில், இந்த திருக்கோயில் தான் தட்சிண காளகஸ்தின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில் தென் காளகஸ்தி அருள்மிகு ராகு பகவான், அருள்மிகு கேது பகவானுக்குண்டான பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது. இந்த திருக்கோயில் எப்பொழுதெல்லாம் ராகு கேது பகவானுக்கு பரிகாரங்கள் நடைபெறுது, இங்கே அதாவது விளக்கேற்றி வழிபடும் முறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது ராகு கேது பகவானுக்கு பூஜைகள் நடைபெறுது அப்படின்னா, நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, திருமண தடைகள் ஏதேனும் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த தம்பிக்கலையன் திருக்கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் மாலை 4:30 மணிக்கு சிறப்பு சர்ப்ப சாந்தி யாகம் நடத்தப்படுது. இந்த யாகம் நடத்தப்படும் பொழுது மக்கள் அமைதியாக இருந்து இந்த யாகத்தில் மன ஓர்மையோடு கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு சர்ப்ப பிரீத்தி யாகமும் நடைபெறுது. இங்கு யாகங்களெல்லாம் நடைபெறுது இல்லையா, அந்த யாகங்களுக்கு தேவையான பொருட்களையுமே பக்தர்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கு நடத்தப்படக்கூடிய யாகங்களில் கலந்து கொள்வது ராகு கேது பரிகாரம் செய்வதற்கு மிகவும் சிறப்பான வழிகளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோயில் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளையும் கொண்டிருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்லையும் நம்ம பார்க்கலாம். இந்த திருக்கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் இருக்குது. அந்த புறாக்களுக்கு உண்டான தீவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் விற்கிறாங்க. அதையும் வாங்கி அந்த பறவைகளுக்கு நம்ம ஞாபகமாக கொடுத்துட்டு வரலாம். இப்போது இந்த தம்பிக்கலை ஐயன் திருக்கோயில் எப்பொழுது நடை திறந்திருக்கும், ஒவ்வொரு நாளில் எப்பொழுது நடை திறக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு நடை திறக்கப்படுது. காலை 6 மணியிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே நடை திறந்து பூஜைகள் நடைபெறும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நடை அடைக்கப்படுது. அதற்கு பிறகு மதியம் 2:15 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு இரவு 7 மணி வரைக்குமே பூஜைகள் நடைபெறுது. விசேஷ நாட்களாக இருந்தால் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்குமே தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கும். இங்கு பூஜைகள் நடைபெறக்கூடிய நேரம்னு பார்த்தோன்னா, காலை 8 மணிக்கு பூஜை நடைபெறுது. அதற்கு பிறகு உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கு நடைபெறுது. அதற்கு பிறகு சாயரட்சை பூஜை மாலை 5 மணிக்கு நடைபெறுது. தம்பிக்கலை ஐயன் திருக்கோயிலில் விளக்கேற்றி வழிபடும் முறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உண்டான வழிமுறைகள் என்னங்கிறதையும் இந்த கோயிலில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ தீபமேற்றி வழிபடக்கூடிய முறைகள் என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஐயனுக்கு தீபம் ஏற்றுவது அப்படின்னா 11 தீபங்கள் நம்ம ஏற்றலாம். அடுத்தது துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபடணும் அப்படின்னா 9 தீபங்கள் ஏற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. கேது திசா புத்திக்கு 9 தீபமும், ராகு திசா புத்திக்கு 18 தீபங்களும் ஏற்றலாம். நாகதோஷம் இருந்தால் 27 தீபங்கள் ஏற்றலாம். தாரதோஷம் இருந்தால் 21 தீபங்கள் ஏற்றலாம். கால சர்ப்பதோஷம் இருந்தால் 48 தீபங்கள் ஏற்றலாம். களத்திர தோஷம் இருந்தால் 108 தீபங்கள் ஏற்றலாம். திருமணத் தடைகள் ஏதேனும் இருந்தால் அவை நீங்க 21 தீபங்கள் ஏற்றலாம். புத்திர வாக்கியம் பெற 51 தீபங்கள் ஏற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, இப்போ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றும் பொழுது ராகு பகவானுக்கு அகல் விளக்கில் சிறிதளவு கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி கேது பகவானுக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது சிறிதளவு கொள்ளு வைத்து விளக்கேற்றினால் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ராகு கேதுவுக்கு உண்டான கருப்பு உளுந்தும் கொள்ளும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லையுமே விற்கிறாங்க. தீபங்கள், நெய், எண்ணெய், திரி எல்லாமே வந்து அங்கே விற்கிறாங்க. அதனால் இதற்கு உண்டான மேலும் என்னென்ன தகவல்கள்ன்ட்டு நம்ம நேராக போயும் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த திருக்கோயில் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஈரோடு டு சத்தியமங்கலம் சாலையில் பெருந்துறை வட்டத்தில் காஞ்சி கோவிலுக்கு அருகில் தங்கமேடு அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. தம்பிக்கலை ஐயன் திருக்கோயிலில் இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா 108 சித்தர்கள் நாக வடிவோட இன்றைக்குமே தம்பிக்கலை ஐயனோட உடன் வசிப்பதாக சொல்கிறாங்க. நாக சர்ப்பங்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலமாகவும் தம்பிக்கலை ஐயனோட சன்னதி இருக்குது. இந்த திருக்கோயிலில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நிறைய சிலைகள் வந்து செய்து வைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் சிலை, போலீஸ் சிலை, காலேஜ் போகக்கூடிய பெண்கள், ஆண்கள், மாணவ மாணவிகள் சிலை இதெல்லாமே வந்து வண்ணமயமாக வந்து வரிசையாக இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து நேர்த்திக்கடன் மற்றும் வழிபாடுகள் மூலமாக செய்யப்படுதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வேண்டக்கூடிய பக்தர் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தான் செய்ய நினைக்கும் ஏதாவது ஒரு சிலையை இங்கு செய்து வைத்து வழிபடுவது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. இங்கு வேண்டுதல் இங்கே செய்யப்படக்கூடிய வேண்டுதல் வந்து தாங்கள் வேண்டிய வண்ணமே நடக்குதுங்கிற தகவலையும் பக்தர்கள் சொல்கிறாங்க. அதற்கப்புறமா சிலை செய்து வைத்து நேர்த்திக்கடனை செலுத்துவதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் ஈரோடு பக்கமாக போகக்கூடிய அன்பர்களும் ராகு கேது தோஷம் ஏதாவது இருந்தால் அதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய பக்தர்களும் வந்து இந்த தம்பிக்கலை ஐயன் திருக்கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பு. இந்த திருக்கோயிலை பற்றி மேலும் ராகு கேது பூஜையை பற்றின மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலம்ங்கிற ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் பயன்படுத்தி நீங்கள் இன்னும் விரிவான தகவல்களையும் பெறலாம். இந்த திருக்கோயிலில் நிறைய திரைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு செல்லக்கூடியவங்க நம்ம ராஜகோபுரத்தில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து இடப்பக்கமாக கோயிலை சுற்றி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு சுவாமியையுமே மனதார தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு காரணங்களும் அங்கே இருக்குது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் இதோட தெளிவான விளக்கங்களும் கிடைக்கும். தம்பிக்கலை ஐயனை வந்து மனதார வேண்டி நம்மளுடைய கோரிக்கைகளை அங்கே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஐயன் வந்து அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இது வந்து பக்தர்கள் அனுபவத்தில் கண்டது. இந்த திருக்கோயிலுக்கு சென்றவங்க உங்களுடைய அனுபவங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய அனுபவங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மற்ற பக்தர்களுக்கும் பயனுள்ளதாகவும் வழிகாட்டியாகவும் அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.